நம்ம இப்ப இருக்கிற இடம் இந்தியாவில் மிக சிறந்த சக்தி வாய்ந்த சிவன் ஆலயம். கர்நாடக மாநிலத்தில் உள்ள சிவோகம் சிவன் ஆலயம். இந்த கோவில்ல உள்ள மிக சிறப்பான அம்சங்கள் நம்மள் ஆச்சரியத்துல ஆழ்த்துது. முருகேஷ் பாலையா இந்திரா நகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். இங்க கெம்போர்ட் மால் அருகாமையில இருக்கு இந்த கோவில். பொது வழி நுழைவு இருக்கு, ஆனா அதுல நாம உள்ள இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்களை தரிசிக்க முடியாது. அதனால 250 ரூபாய் சிறப்பு நுழைவு டிக்கெட் வாங்கினேன். முதல் சிறப்பு 108 ருத்ராட்சங்களை நம்ம கையில கொடுத்து அந்த ருத்ராட்சங்களை ஓம் நம சிவாயன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பாத்திரங்கள்ல போட சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் செய்ய முடியும். தீபாராதனை காட்டின பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துல அவங்க கொடுத்த மஞ்சள் நிற கயிறை கட்டணும். நம்ம கஷ்டங்களை நினைச்சு அந்த கயிறை கட்டின பிறகு மாடி படிக்கட்டுள்ள ஏறி வந்தா மிகப்பெரிய பிள்ளையார் சிலையை தரிசனம் செய்யலாம். அங்க இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய 5 சிவ ஆலயங்களான ஹரித்வார், ரிஷிகேஷ், கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத் பணிலிங்கம் அனைத்தையும் தரிசிக்க முடியும். 12 ஜோதிர்லிங்கமும் தரிசிக்கலாம். ओम नमः शिवाय, ओम नमः शिवाय। हरिद्वार में आपका ओम नमः शिवाय। हरिद्वार में आपका स्वागत है। हर हर महादेव। हरि के द्वार पे आपका स्वागत है। ओम नमः शिवाय, ओम नमः शिवाय। हरिद्वार में आपका स्वागत है। हर हर महादेव। हरि के द्वार पे आपका स्वागत है। ओम नमः शिवाय, ओम नमः शिवाय। हरिद्वार में आपका स्वागत है।
அப்படியே வெளியே வந்தா 65 அடி உயரமான சிவனோட அழகான சிலை நம்ம கண்களுக்கு அற்புத காட்சி தரார். அந்த தருணம் நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத தருணம்னு சொல்லலாம். அவ்வளோ அர்த்தமுள்ள ஞான சொரூபமான சிவன் சிலை. கொஞ்ச நேரம் என்னையே மறந்து அந்த சிலையை பார்த்து தியானம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. மாயங்கள் நிகழ்த்தும் விராக்கள் காயின் மற்றும் தீபங்கள் அங்கே இருக்கு. புகைப்படங்கள்ல நிறைய தடவை பார்த்திருந்தாலும் நேர்ல இந்த சிவன் சிலையை பார்க்குறப்ப உடம்பு ஒரு நிமிஷம் சிலிர்த்து போற உணர முடியுது. அது மட்டுமல்ல, இந்த கோவிலில் சில சுவாரஸ்யமான அம்சங்களும் இருக்கு. அப்பா அம்மா இருவருக்கும் இந்த காட்சியை விவரிக்க முடியாத காரணத்தால அங்க இருந்தே வீடியோ கால் செய்து சிவனோட அற்புத காட்சியை காட்டினேன். அவங்களுக்கும் அவரோட அருள் கிடைச்சதுள்ள மகிழ்ச்சி. நவகிரகங்கள் கொண்ட ஆலயம் இருக்கு. அங்க நமக்கு கொடுக்கப்பட்ட கருப்பு நிற துணியில தானியங்களை நவகிரகங்களுக்கு படைச்சிட்டு சுத்தி வந்து சிவனுக்கு நன்றிய சொல்லி கிளம்பிட்டேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்க.